அவங்க சக்திவேல் அவங்க அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க எல்லாம் சொன்னது அவனுக்கு இந்த ஆஸ்மா நோயோட ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க. சரி நீங்க கூடவா படுத்துக்கப்பா அப்படின்னு அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிறவங்க நினைச்சோம் மகன் அப்படி ஏமாற்றி கடத்திட்டு போயிடுவாங்க. ஆனா ஆஸ்மா நீங்கிடுச்சு அங்க போனா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா என்ன செய்திருச்சு தெரியுமா, அந்த 7-8 பொம்பளை பிள்ளைய வரும் பையனை கட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா வரவங்க கடை வச்சிருக்காங்க பேசுவாங்க. நசமா போறவங்க சாமியார் பசங்க எல்லாம் வராங்க, பையனை எடுத்துட்டு இவனுக்கு என்ன சொன்னாலும் அறிவில்லை, ஏமாத்தி தெரியுதாங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இது என்ன சொல்லிச்சு அன்னைக்கு திட்டிட்டு இவன் சத்துவேல் கேட்கறது இல்லை, எனக்கு சுயக்கெல்லாம் போயிடுச்சு இல்ல அவர் தான் காப்பாத்தினு. டேய் நீ அவன் பேச்சில் பேசுற கட்டிட்டு போயிடுவாங்கடா சாமியார் எல்லாரும் சொல்றாங்க, ஊரை போறவங்க சொல்றாங்க, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க இப்படி சொல்ற. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த அம்மா மொட்டை மாடி இந்த மாதிரி கூட்டமான நேரத்தில் மேல போய் படுத்துட்டு. அப்ப பௌர்ணமி அன்னைக்கு சந்தில இருந்து சிவன் வர்றாரு, முருகன் வர்றாரு, எல்லாம் வர்றாங்க. வந்தாங்கன்னா வா வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொன்னோன்னா அந்த நடு ஜாமம் 12 மணிங்க பௌர்ணமி மணிக்கு விழுந்துட்டோன்னு நான் புள்ள கொட்டிக்காரனுங்க, சிவனும் வர்றான், முருகனும் வர்றாங்க, எல்லாம் விநாயகர் எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் நீ வா வான்னு கூப்பிடுறாங்க. நான் புள்ள கொட்டிக்காரனுங்க விட்டுருங்க, தெரியாம நான் திட்டி போட்டேனுங்க, நான் தம்மா கேளுங்க சொல்லணும், தெரியாம திட்டி போட்டேனுங்க அப்படின்னு என்னை காப்பாத்துங்க, என்னை கூப்பிடுறேன் நான் புள்ள கொட்டிக்காரங்க, இப்ப நான் போயிட்டேன் மோச்சலம் போயிட்டேன்னா என்ன பண்றது, என்னை காப்பாத்துங்க. நான் அந்த அம்மா கிட்ட சொல்ல வைக்கணும். எப்படி இந்த மாதிரி கூப்பிட்டேங்க, காட்சிகள் எங்க வேணாலும் கொடுக்கலாம். அன்னைக்கு வானத்தை நோக்கி காட்சிகளை கொடுப்பேன், வானத்தை பாரு யார் வர்றாங்க எது வர்றாங்கன்னு சொல்லி போட்டு எல்லாமே காட்டேன். இது என்ன பொம்மலாட்ட வேலைக்கான உதவும். ஏன்னா இந்த உணர்வு இருக்குது, உங்ககிட்ட பதிவு செய்யும்போது பார்க்கும் திறன் வருது. ஆனா உங்களால பார்க்க முடியல. இந்த பருவத்தை உங்களுக்குள்ள கொடுத்து அந்த உணர்வின் தன்மையை பார்க்க சொல்றேன். அப்ப எதன் உணர்வு காட்டணும் அதை நீங்க பெற முடியும். இப்ப என்ன செய்யறேன், இன்னைக்கு துருவ நட்சத்திரம் ஒளியான அந்த உணர்வின் தன்மை உங்க காட்டுங்கன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனா அந்த இப்ப இந்த காட்சிகள் கிடைச்சா முருகனை பார்த்தேன் சிவனை பார்த்தேன்னு வரலாங்க. நீங்க அருளை பார்த்தேன் ஒளியை கண்டேன்ங்கிற உணர்வு கொண்டாடுறா உங்களுக்கு இந்த காட்சியில தான் கொடுத்துடுறோம். இது உடல் இச்சைக்கு வரும், அது உடல் இச்சைங்க. ஆக இந்த உணர்வு எடுத்தா உங்களுக்கு ஆவியா மாற்றும். சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லை. எல்லா சக்திகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த வழியில இது நடக்குதுங்கிறவங்களை தெளிவாக்குறதுக்கு தான் இத்தனையும் நான் கொடுத்தனே தவிர இதுல என்னென்ன ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்கு.